ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து மைன்கிராஃப்ட் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இது என்னன்னா நான் ஃபஸ்ட்டு எஸ்பி எங்கள் அம்மாவோட சேனல். நம்ம பிஎஸ் சேனல் வச்சுருந்தோம். அது எங்கள் தாத்தா ஃபோன். அந்த ஃபோன் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் கேமரா வச்சுருக்காங்க. அதுக்கு ஹிக் கேமரா அப்படின்னு ஒரு ஆப் வச்சுருக்காங்க. நான் அதே ஃபோன்லேருந்து டவுன்லோட் பண்ணி கேமிங் போட முடியாது. அதனால தான் புதுசாக எனக்குன்னு தனியாக ஒரு ஃபோன் ஆர்டர் போட்டு அதுலேருந்து நான் இப்போ கேமிங் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அந்த சேனல்லேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி எஸ்பி சேனல் எங்கள் அம்மாவோட சேனல். அவங்க குக்கிங் அண்ட் கிராஃப்ட்லாம் போடுவாங்க. அது என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம இந்த கேமுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மைன்கிராஃப்டில் எப்படி சர்வே பண்ணணுன்ற பேசிக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய குரலை கேட்டாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் இப்போ தான் தூங்கி எழுந்தேன், அதுக்குள்ளே இப்போ வந்துட்டேன். ஓகே, லோட் ஆகிட்டு இருக்குது. எல்லாம் ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட்லாம் பண்ணி விட்டுங்க ப்ளீஸ். ஓகே, இப்போ நமக்கு இந்த சேனல் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இல்லை. இப்போ தமிழ் கேமிங் அஃபிஷியல் நம்ம சேனல் நேமு TGO. நான் செஸ்பிஎஸ் சேனல் தான் என் ஃபஸ்ட்டு சேனலு. அதுக்கப்புறமா எங்கள் அப்பா ஃபோன்லேருந்து சேனல் வச்சேன். அதுக்கப்புறமா எங்கள் அப்பா அவர் ஃபோன்லேருந்து சேனல் அவருக்கு தெரியாமல் தான் வச்சுட்ருந்தேன். அதுக்கப்புறமா சரி ஓகே, நமக்கு புதுசாக ஒரு ஃபோன் ஆர்டர் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு அதுலேருந்து சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணி விட்டுங்க. ஓகே, எங்கள் மைன்கிராஃப்ட்னு சொல்லி லோட் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப நேரம் லோட் ஆகுது. ரொம்ப நேரம்னா இப்படி 13 நிமிஷம் வீடியோ. அதில் 10 நிமிஷம் அப்படிலாம் இல்லை, இன்னொரு 1 minute 30 seconds இல்லை 30 seconds 40 seconds இப்படி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்லேயே கேமோட கதாநாயகனை தான் பார்க்கணும். லெஃப்ட் சைடில் ஹார்ட்டின் தருதா, அந்த ஹார்ட்டின் ஃபுல்லாக குறைஞ்சா டைட் ஆகிடுவோம் நம்ம இந்த கேமில். ஸ்டார்டிங்லேயே அவசகுணமாக சொல்ல. ரைட் சைடில் சிக்கன் பீஸ், லெக் பீஸாக தெரியுதா, அதுதான் நமக்கு ஃபுல் ஒன்று காலியானா கூட பசிக்குதுன்னு அர்த்தம். நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த கிராஃப்ட் டேபிள் அதெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக எப்படி சர்வை பண்ணணுன்னு தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற ஆடு கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அது அப்புறமா பேசிக்கலாம், தலைவலி படம். இப்போ இந்த கோட் ஆடை வெட்டணும். ஆடு வெட்டலாம், கோழி வெட்டலாம், பன்னி வெட்டலாம், மாடு வெட்டலாம். ஓகே, இதெல்லாம் வெட்டி நம்ம சர்வை பண்ணணும். ஓகே, அங்கே பார்க்குது ஒரு குட்டி பன்னி வேறு வந்துச்சு. எனக்கு அது ஃபஸ்ட்டு பெரிய இதுன்னு நினச்சிட்டு வெட்ட போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது குட்டி பன்னின்ட்டு. குட்டி பன்னியெல்லாம் குட்டி பன்னி, குட்டி ஆடு, குட்டி கோழி அதெல்லாம் வெட்டக்கூடாது, குட்டி மாடெல்லாம். ஓகே, மீட் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, நைட்டு இந்த எபிசோடு மைன்கிராஃப்ட் எபிசோடில் மைன்கிராஃப்ட் தான் ஃபஸ்ட்டே போட்டு வரும். கிராணி சாப்டர் 1, 2, 3 அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் அப்புறமா போடுவோம். மோஸ்டெல்லாம் மறந்துட்டேன் டப்புன்னு. ஞாபகம் வந்துருச்சு. இந்த எபிசோடில் நான் பெட்டெல்லாம் கிராஃப்ட் டேபிளில் போட்டு பண்ண போகிறதில்ல. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். நான் இப்போ பேசிக் தான் பார்த்துட்ருக்கோம். நைட்டு பெட்டில் தூங்காமையே எப்படி நம்ம சர்வை பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, எகிரி போனோம். அதுக்கப்புறமா இந்த ஒரு ஆறு மாதிரி போகும் பார்த்தீங்களா, தனியாக இருக்குமே, அதை ஃபாலோ பண்ணிட்டோம். இந்த மாதிரி இருக்குல்ல. ஓகே, ஃபஸ்ட்டு இதை பண்ணி நம்ம வெட்டிப்போம். அதுக்கப்புறமா சொல்கிறேன் என்ன சொல்ல வந்தேன்னு. அப்படியே டெலிபோர்ட் ஆயிடுச்சு. எப்பட்றா அப்படின்னும்போது புது ஃபோன் தான் இருந்தாலும் அப்பப்போ இந்த மாதிரி ஆகுது. என்ன சொல்கிறது, ஸ்டக் ஆகுது. ஓகே, இந்த பன்னியை போட்டு தள்ளிட்டு அப்புறமா சொல்லிடுறேன் உங்களுக்கு அந்த 6 மேட்ரு.
ஓகே போட்டோம். என்னென்னா வந்து இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம சர்வே ஆக முடியும். இந்த ஆறு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கடைசியாக லாஸ்ட்டில் ரைட்டு கட் பண்ணோன்னா வில்லேஜ் வரும். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரில. என்னடா மைன்கிராஃப்ட் ஆட தெரியாதான்னு கேட்கலாம். நான் வந்து இந்த என்ன சொல்கிறது, போட் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு நிறைய ப்ராசஸ்லாம் வேணும். இப்போ தான் வந்து 4 இதுவே எடுத்திருக்கேன், இந்த பிளாக்ஸு. ஓகே, இப்போ உள்ளே போயிட்டு ஏதாவது மீன் கிடச்சா எடுக்கணும். எதுவும் கிடைக்கல. சரி, ஓகே, நம்ம இந்த சைட்லேருந்து இங்கே வந்துடலாம். அந்த சைடு இருக்கிற எல்லா மாடு வெட்டல, ஆடு பண்ணி வெட்டியாச்சு. சைடில் வந்து இங்கே ஒரு பன்னி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பன்னியும் நம்ம இப்போ வெட்டணும். ஓகே, இப்போ வந்து இந்த பன்னி அப்படியே வெட்டியே ஆகணும். அப்போ தான் இந்த கேமில் இருக்கிற கதாநாயகனுக்கு பசி போகும். இந்த பன்னியை வெட்டுறது தான். எல்லா அனிமலையும் கூட வெட்டிடலாம். இதோ இங்கே பபிள்ஸ் தான், அது ஒவ்வொன்றா முடிஞ்சோடனே ஹார்டின் போகும். அந்த ஹார்டின் ஃபுல்லாக போயிட்டா அவள் தான் கதாநாயகன் இறந்துருவான். இந்த பன்னியை போடுறது தான் கேம்லேயே கஷ்டமாக. ஜாம்பிக்கிட்டன்னு கூட தப்பிச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த ஜாம்பி வந்து நிறைய வரும். ஸ்கெலிட்டன் வந்து அம்புடுவான். அதுமாதிரி நிறைய இருக்கும். ஜாம்பிஸு, ஸ்பைடர், அதுமாதிரி நிறைய இருக்கும். ஆனால் எனக்கு பிடிச்ச ஜாம்பின்னா வந்து அது க்ரீப்பர் தான். ஓகே, வெட்டினே சொல்கிறேன். ஏன்னா வந்து நைட் டைம் நான் வந்து காலையில் நானே மைண்ட் பண்ணி அயனு எல்லாமே எடுத்துப்பேன். ஆனால் நைட் ஆனால் அதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். என்னென்னா நான் கிட்ட போயிடுவேன், வெடிக்கிறதுக்கு அப்படியே பிளிங்க் ஆகும் பார்த்தீங்களா, அப்புறம் டொப்புன்னு பின்னாடி பொண்ணு டொமேல்னு வெடிக்கும். வெஞ்சதுக்கப்புறம் அதுவே வந்து மைண்ட் பண்ணி கொடுத்துரும். கீழே ஏதாவது அயன் கிடச்சா நானே எடுத்துப்பேன். இது என்னோட ட்ரிக்கு. ஃபோனுக்கு மேலேருந்து கீழே வந்துச்சு கையிலேருந்து. சரி, ரைட். நான் வந்து நிறைய டிப்ஸ்லாம் சொல்லி தருவேன் கேமிங் ஆடுறப்ப. எல்லாம் தயவு செஞ்சு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட்லாம் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ இந்த இதை எடுத்து வெட்டிடலாம். ஓகே, இந்த ஆடு, ஐ மீன் கோட். இந்த கோட்டை வெட்டினா தான், கோட்னா தளபதி படம், அதை வெட்டினா மாதிரி வேணாம், ஆடை வெட்டினா தான் நம்ம இங்கே கிடைக்கும். ஓகே, ஃபாஸ்ட்டாக போயிட்டு தண்ணியில் இறங்குவோம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு அங்கே போகணும். இப்போ நம்ம இதை தான் சொன்னேன், குட்டி பண்ணி. நான் பெரிய பண்ணி நினச்சிட்டு வெட்ட வந்துட்டேன். குட்டி பண்ணி க்யூட்டாக ஓடுது. சரி, ஓகே, நம்ம இங்கே போகலாம். ஓகே, அங்கே போயிட்டு அங்கே போனோம். ஓகே, இப்போ அங்கே போயிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும். கிடைக்குன்னா என்னது, நெக்ஸ்ட்டு நான் வந்து நிறைய கேமிங் போடுவேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்ட் 2 மைன்கிராஃப்ட் பார்ட் 1 இது. பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த மைன்கிராஃப்ட் எதில் விட்டேனே தெரில, வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. இதை வந்து வெட்டினா தான் வந்து 3 இந்த மாதிரி 3 இருக்கும். இந்த அனிமல் பேர் வேறு சரியாக ஞாபகம் இல்லை. 3 இருக்கும். இந்த 3த்தையும் வெட்டினா தான் நம்மளால் ஒரு ஹெல்மெட் செய்ய முடியும். 3 அனிமலுக்கு ஒரு ஹெல்மெட். சரி, அதை விடுங்க. ஓகே, நம்ம இப்போ ஏதாவது நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு எதாவது போகணும். ஓகே, இப்போ இந்த மாடை வெட்டிப்போம். 2 மாடு இருக்குது, 2 மாடையும் வெட்டலாம். ஃபஸ்ட்டு இதுதான் ஈஸியாக இருக்கும். ஆடு மாடெல்லாம் நான் வித்தியாசம் 2 ஆடையும் நான் வித்தியாசம் கண்டுபிடிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு இதை வெட்டணும்னு தோணுது, வெட்டிடலாம். பார்க்கவே பாவமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. நம்ம சர்வை பண்ணோன்னா இதை வெட்டி தான் ஆகணும். ஓகே, கட் பண்ணு. சரி, வெட்டு. சரி, போட்டு தள்ளு. கீழே பீஃப் இருக்குது. பீஃபு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் எப்படி இதில் சாப்பிட்றானே தெரில. ஓகே, இன்னொரு கைக்கு இதை வந்து எடுத்துகிட்டு வச்சிடலாம். நம்ம இப்போ கை எடுத்துகிட்டு வந்து இதை வெட்டிடுவோம். ஐ மீன் போட்டு தள்ளுவோம். ப்ளீஸ் எல்லாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட்லாம் பண்ணி விட்ருங்க. ஓகே,
வெட்டிகிட்டே இருக்கணும். கீழே இருக்குது பாவமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? சர்வை பண்ணணுன்னா வெட்டி தான் ஆகணும். ரைட்டு. ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பெட்டு வந்து செய்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் தான் பார்க்கணும். நான் இதிலே கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டேன். அந்த ஒயிட் கலர் பெட்டு செய்யணுன்னா நமக்கு 3 ஒயிட் கலர் பூ தேவை. ப்ளூ கலர் செய்யணும். எனக்கு ஃபஸ்ட்டு ஆடெல்லாம் வெட்டணும்ல. இதோ இங்கே ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒயிட் கலர் எடுக்கணும். ஒயிட் கலர் எடுத்து இதோ இங்கே வச்சிடணும். அதுக்கப்புறமா அந்த டர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது எடுத்துகிட்டு வந்து கீழே இந்த இடத்துல வச்சுட்டு அதை அப்படியே வந்து 3 வச்சிடணும். வச்சுட்டு அது எப்படி செய்யணுன்னே எனக்கு மறந்துடுச்சு. நான் சின்ன வயசில் மைன்கிராஃப்ட் ஆடினேன். எப்படி செய்யணுன்னே எனக்கு மறந்துடுச்சு. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு எபிசோடில் வந்து நான் கண்டுபிடிச்சிட்றேன்னா மறந்துடுச்சு, எனக்கு ஃபர்காட் ஆகிடுச்சு. நான் யூடியூப் பார்த்து வந்து பண்ணிடுறேன். 3 ஒயிட் கலர் பூ தேவை. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒயிட் கலர் பூ, 2வது ஒயிட் கலர் பூ, 3வது ஒயிட் கலர் பூ இதெல்லாம் எடுத்துட்டோம். இன்னொன்று எடுத்துக்கலாம். டர்ட்டெல்லாம் இப்போ போடும். என்னென்னா நான் சொன்னல பெட்டு இல்லாமல் ஜாம்பிக்கிட்டேன்னு தப்பிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு இப்படி போட்டுப்போம் நம்ம. என்னடா இந்த ஹைட்டு போதும். இன்னும் 2 போட்டுப்போம். ஓகே, இப்படி தான் வந்து நான் ஜாம்பிக்கிட்டேன்னு தப்பிப்பேன். இங்கே ஒரு 2 போட்டுக்கிட்டு கீழே விழுந்துடும், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த டர்ட்ஸ் இருக்கா? இந்த டர்ட்ஸ் எல்லாம் நான் திருப்பியும் நான் வந்து இந்த 2 இந்த மாதிரி தான் இருக்கும். 2 ஒயிட் கலர் பிளாக்ஸு. இதை வச்சு தான் நம்ம ஒயிட் கலர் செய்யணும். நான் மாற்றி பண்ணிடுறேன். என்ன பண்ணோன்னே மறந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட் வீடியோ நான் கன்ஃபார்மாக தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். நம்ம வீடியோவில் இன்னும் நிறைய ஹாரர் கேம்ஸு, ஃபன்னியான கேம்ஸ்லாம் வரும். எல்லாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் மிஸ்டர் மீட்டு, அதுக்கப்புறமா அந்த கிராணி சாப்டர் 1, 2, 3 அந்த சாப்டர்ஸு, ஃப்ரீ ஃபயரு நிறைய வரும். ஓகே, நம்ம வந்து இதோட பார்ட் 1 முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாம் பண்ணி விட்டுங்க. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை இன்னும் என்டர்டெயின்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, எல்லாருக்கும் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய்.